இப்படி எல்லாத்திலும் சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் மறுமையிலே நமக்கு 7 சாரார்களுடைய அந்த நிழலை பெற்று தரக்கூடிய 7 சாரார்களே ஒருவராக பள்ளிவாசல் உள்ளத்தை தொடர்பு கொள்ளக்கூடியவராக இருந்தோம் என்று சொன்னால் அந்த பள்ளிவாசலை தூய்மையாக நம்முடைய கடமை, நம்முடைய தூய்மை எப்படி நம்ம வீட்டில் ஒரு பொருளை அப்படி விட்டுருவோமா? மாட்டோம். இது பொது இடம், அல்லாஹ்வுக்கு பிடித்த இடம் என்று சொல்லும்போது நமக்கு எவ்வளவு பெரிய கடமை இருக்குது. அந்த மாதிரி இட தூய்மையும் உள்ள தூய்மையும் மிக முக்கியம் என்பதை இந்த மார்க்கம் சொல்லுதா இல்லையா? ஈமான்ல பாதி தூய்மைகள். அப்ப ஈமானை நீங்க பகுதி பெற்று விட்டீர்கள். எவ்வளவு பெரிய வாக்குறுதி இந்த தூய்மை என்பது, எவ்வளவு பெரிய வாக்குறுதி. அப்போ நாம் ஒரு இடத்தை அணுகும் பொழுது அந்த இடத்திற்குரிய கட்டளைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் பள்ளிவாசல் இருக்கிறோம் என்று சொன்னால் தூய்மை என்பது நம் மீது வாக்குறுதி, இந்த சமுதாயத்தின் மீது வாக்குறுதி. இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு நபருக்கும் தூய்மை என்பது ஈமான் என்பது அவருடைய ஈமானுடைய பகுதி தூய்மை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் கிடையாது, உள தூய்மை இருந்தால் தான் அல்லாஹ் உங்கள் நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வான் என்பதை மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் அடிப்படையாக இரையற்ற உடையவர்களாகவும் பொறுமையுடையவர்களாகவும் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை தொழுகையின் மூலம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்று சொன்னால் எப்படி சுத்தி வளைத்தால் நீங்கள் பள்ளிக்கு வந்து செல்லும் பொழுது வெறுங்கையோடு போக மாட்டீங்க, அருட்கொடையோடு தான் போவீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்தில்லாஹு ஃபலா முضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. அந்த ஏகரின் சாந்தியும் சமாதானமும் மன்னலார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார், அவருடைய சத்திய பாதையில் சென்ற சத்திய சஹாபாக்கள், சாவாதிய பெண்மணிகள், தாபீன்கள், தபா தாபீன்கள், மேலும் இந்த ஏகத்துவத்தை தன் உயிர் மூச்சாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய கருணைகளுடைய நாளான பிறைகள் சென்று கொண்டே இருக்கிறது. வளர்பிறை கூட தேய்பிறையாக மாறக்கூடிய நாட்கள். இப்படி நாட்கள் கடந்து சென்றாலும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் எவ்வளவு நமக்கு கிடைத்தாலும் அதை சரியாக உபயோகப்படுத்தி பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களே வெற்றி அடையக்கூடியவர்கள் என்பதை நாம் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய சில நன்மைகள் நம்மை மறுமையில் சிறந்த ஒரு அந்தஸ்துக்கு கொண்டு போய் சேர்த்தோம். அது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் எதையெல்லாம் நேசிக்கிறானோ அதையெல்லாம் நாம் நேசித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் எளிமையாக அந்த நன்மைகளை அடைந்து விடலாம். எது அல்லாஹ்வால் நேசிக்கப்படுகிறது அதை நாம் சரியாக அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம பெரும்பாலும் இந்த ஹதீஸ்களை கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஊரிலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த இடம் பள்ளிவாசல். ஆகவே அந்த பள்ளிவாசலை நாம் உள்ளத்தால் நேசிக்கிறோமா? படித்த இறைவன் நாளை எந்த நிழலும் இல்லாத அரிசியுடைய நாளிலே ஒரு 7 சாரார்கள் இருப்பாங்க. அதுல ஒரு சாரார் யாருன்னு கேட்டீங்கன்னா பள்ளிவாசலுடன் தன் உள்ளத்தை தொடர்பு கொண்டவர்கள். அப்படியே அவருடைய செயல்பாடுகளை பள்ளிவாசல் உள்ளம் தொடர்பு கொண்டிருக்கும். எப்படி சிந்தனைகள் எப்படி இருக்கும்? பாங்கின் சத்தமோ, எப்பொழுது தொழுகை ஆரம்பிக்கும், அந்த நேரம் கிடைக்கும் போது அல்லாஹ்விடம் நாம் சுஜூத் செய்யக்கூடாது, சஜிதா செய்யக்கூடாது, மாறிவிட வேண்டும் என்பதை போன்றே சில விஷயங்களுக்காக அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள். அது உளமாற உள்ளத்தால் நேசிக்கக்கூடியவர்கள். அப்படி ஒருவர் நேசிக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு ஊரிலேயே பிடித்த ஒரு இடத்தை நேசித்தவரை அல்லாஹ் நேசிக்க மாட்டானா? அப்ப அந்த இடத்துல பள்ளிவாசலும் தூய்மையும் நம்மளுடைய எந்த அளவுக்கு என்று சொன்னால், காபத்துல்லாவை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அது ஒன்று கூடும் இடமாகவும் மக்களுக்கு பாதுகாப்பான இடமாகவும், அதிலே மக்காமு இப்ராஹிம்ல என்ன செய்யறாங்க? தொழுது கொள்ளுங்கள். அதன் தொடர்ச்சியாக தவாப் செய்யக்கூடியவர்களுக்காகவும், ஈத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்காகவும், சுஜூது செய்யக்கூடியவர்களுக்காகவும், சஜிதா செய்யக்கூடியவர்களுக்காகவும் என்னுடைய இந்த பள்ளியை தூய்மை செய்வீராக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமிடம் அல்லாஹ் வாக்குறுதி வாங்கியதாக கூறுகிறான். பள்ளிவாசலுடைய தூய்மை என்பது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. எப்படி தொழுகை ஒரு வாக்குறுதியா இருக்கு,
பையத் செய்வாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் தொழக்கூடியவனாக இருக்கிறேன், பையத் வாங்குவாங்க, சத்தியத்தை வாங்குவாங்க. அதே போல நான் நோன்பு வைக்கக்கூடியவன், நான் ஜக்காத் செய்யக்கூடியவன், இப்படின்னு வாக்குறுதி வாங்குவாங்க இல்லையா? அதே போன்றுதான் இந்த பள்ளிவாசலின் தூய்மை என்பதை அல்லாஹ் யாரிடம் வாக்குறுதி வாங்குகிறான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இவங்க ரெண்டு பேர்த்தோட வாக்குறுதி சாதாரணப்பட்டது கிடையாது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி எதுவா இருந்தாலும் செய்யக்கூடியவங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்யறாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தோழனாக்கப்பட்டு கொண்டவர்கள். அல்லாஹ்வால் இவர் என்னுடைய தோழன் என்று அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எவ்வளவு பெரிய வேலைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சிரமங்கள் வந்தாலும் சரி, தன்னுடைய எவ்வளவு பெரிய இழப்புகள் வந்தாலும் சரி, எவர் ஒருவர் தன்னுடைய கடமையை செய்கிறாரோ அவர் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இந்த மார்க்கம் சொல்லுது. தன் உயிரை தியாகம் செய்யக்கூடியவர், தன் செல்வத்தை தியாகம் செய்யக்கூடியவர், தன் நேரத்தை தியாகம் செய்யக்கூடியவர். இந்த வரிசையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம் என்பதை யாராலும் ஈடுகட்ட முடியாது. அப்பேற்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் வாக்குறுதி வாங்குகிறான், யாரிடம் இதை ஒப்படைத்தால் இதை சரியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த முடியும். உண்மையாளரா இருக்காரு, இவர்கிட்ட இதை செய்ய சொன்னா மக்களிடம் இது பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லி அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். தந்தை சொல் தட்டாதே, இதெல்லாம் இந்த இடத்துல தான் கேட்போம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தந்தை சொல் தட்டாதவர். இவ்வளவு பெரிய வாழ்க்கை இவர்களிடம் வாக்குறுதி வாங்கியதாக அல்லாஹ் கூறுகிறான்னு சொன்னா, தூய்மைனா சுத்தம்னா சும்மாவா? தூய்மை செய்யறதுன்னா சும்மாவா? நம்முடைய வாழ்க்கையில எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்காங்க, அத்ஹுரு ஷத்ருல் ஈமான், தூய்மை ஈமானின் பாதியாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்களே. நீங்க எந்த அளவுக்கு உங்களை தூய்மைப்படுத்திக்க, உங்கள் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்த வேண்டும், உங்களையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தூய்மையெல்லாம் என்னோட முடிஞ்சிச்சு, என் வீட்டோட முடிஞ்சிச்சு என்று இருக்கலாமா? சமுதாயத்தின் மீது நம் அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதாக இருக்கும் பொழுது அந்த பள்ளிவாசல் தூய்மை என்பதை எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு கருத்த நிற பெண்மணி பள்ளிவாசலை தூய்மை செய்யக்கூடியவங்க இறந்து விடுகிறார்கள். இது எல்லாம் நம்ம கேள்விப்பட்டதுதான். அந்த இறந்து விட்ட பெண்மணி இறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமதமாக தான் தெரியுது. அவர் அந்த இறப்பை சாதாரணமா எடுத்துக்கல. அப்படியா இறந்துட்டாங்களா, சரி துவா செய்றேன் அப்படின்னு போல உரிமையோடு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி கேட்கிறாங்க. அந்த தூய்மை செய்யக்கூடிய பெண் இறந்து விட்டால் எனக்கு சொல்ல வேண்டாமா? எல்லாத்து மேலேயும் அந்த அக்கறை வந்துருமா? சிந்தித்து பாருங்க. அந்த பெண்மணி இறந்து விட்டார்கள், சரி இறந்து விட்டார்கள் அப்படின்னு போயிருக்கலாமே. அந்த தூய்மை செய்யக்கூடிய பெண்மையை விசாரித்து, அந்த விசாரித்த பெண்மணியுடைய ஜனாசாவுடைய அந்த இடத்திற்கு கபருக்கு சென்று அங்கு ஜனாசா தொழுகை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அவங்க என்னத்து பெரிய சாதனை பண்ணிட்டாங்க? இந்த மார்க்கத்தில் உள்ள சொல்லப்படக்கூடிய என்ன பெரிய சாதனை பண்ணிட்டாங்க? எது அவர்களை நேசிக்க வைத்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை பெற்றுக் கொடுத்தது எது? இது எல்லாம் நாம் கவனித்து கூர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் பராமரிக்கக்கூடிய இறை சேவையில் பள்ளிவாசலை தூய்மை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு வேற எந்த ஒரு சிறப்பு பெயரும் கிடையாது. ஒரு கருத்து நிற பெண்மணி பள்ளி தூய்மை செய்யக்கூடியவர் தான் வரும், வேற எந்த பெயர்களும் கிடையாது. அப்போ அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை மாற்றியது, மிகப்பெரிய அந்தஸ்துக்கு கொண்டு போனது, இது ஒரு சாதாரண வேலை தானே அப்படின்னு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறப்பை மிகப்பெரிய ஒரு வருத்தத்துடன் என்னிடம் சொல்லியிருக்க வேண்டாமா? அவங்க இறந்துட்டாங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டாம் என்று அழைத்து சென்று தொழுகையை நடத்துகிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய வேலை. இது நமக்கு மட்டும்தான் வேலையா? இல்லை குறிப்பிட்டு சொல்லுவாங்க அவங்களுக்கு மட்டும்தான், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடலாமா? ஒவ்வொருவரும் இந்த சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய அக்கறை எடுத்திருக்கோம். அதே அக்கறை தானே பள்ளிவாசல். ஏன் இதை சொல்றோம்? இன்னும் சிறிது நாட்களில் லைலத்துல் கத்ர் வரும். பள்ளிவாசலிலேயே இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான். வெளியே இருக்கிற சிந்தனையெல்லாம் வேண்டாம். ஈத்திகாஃப் கேள்வி கட்டுருவோமா? பள்ளிவாசல்ல கிடைக்கிறதே கஷ்டங்க, ஈத்திகாஃப் இருக்கணும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு சொல்லுங்க. என்ன செய்வாங்க? உலகத்தோட சிந்தனையை மறந்துடுங்க, வீட்டோட சிந்தனை அப்பதான் வரும், பள்ளிவாசல் இருக்கும்போது தான் வரும், எல்லா சிந்தனையும் அப்பதான் வரும். அப்ப என்ன பண்ணணும்? அந்த நேரத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை ஆசுவாசப்படுத்தி எல்லா அழைப்பும் அப்பதான் வரும்.
பள்ளிவாசல் ஈத்திகாஃபுடைய என்ன விஷயம்? அந்த இடத்தில் உள்ளத்தை நாம் இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட செய்திகளும் உள்ளத்தை லயித்துக் கொள்வது. அந்த ஈத்திகாஃபின் போது நம்ம செய்ய வேண்டியது இந்த உலகத்தின் வார்த்தைகள் எல்லாம் நாம என்ன பண்ணிட்டு இருப்போம்? எப்பயுமே பேசிக்கிட்டே இருப்போம். அந்த பேச்சை குறைப்போம். எப்பயுமே விளையாண்டு இருப்போம், விளையாட்டை குறைப்போம். எப்பயுமே வேற சிந்தனையில் இருப்போம், சிந்தனையை குறைப்போம். பள்ளிவாசல்ல எதை நினைக்க வேண்டும்? அல்லாவை நினைக்கும், அல்லாவை கூர்ந்து நினைப்போம். இப்படி எதை நினைக்க வேண்டும், எதை நினைக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் இத்திகாஃப். இது நாம் எப்ப வேணா இருக்கலாம். ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தில் நமக்கு ஒரு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அந்தஸ்து நன்மைகளை பார்க்கும் பொழுது இந்த இத்திகாஃப்ல நாம் இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய 1 மணி நேரமோ 2 மணி நேரம் பள்ளியில தான் அமர்ந்திருக்கோம். அந்த பள்ளியில அமரக்கூடிய நன்மை நமக்கு எவ்வளவு பெருசு. நாம் வெளியே இருக்கக்கூடிய அதே சிந்தனையுடன் அதே எண்ணத்தோடு ஒரு இடத்துல இருந்தோம்னு சொன்னா அந்த இடத்துடைய தன்மை என்ன நமக்கு தெரியல. அப்ப இந்த இடத்துடைய தன்மை என்ன நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா சுத்தங்கிறது எந்த அளவுக்கு வச்சிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? தூய்மையாக இருப்பது மட்டும்தான் சுத்தம். இந்த நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ண முடியாது. ஒரு மௌத்து, ஒரு இறந்தவர் அந்த வழியா சென்றாலும் கூட கதவை பூட்டி விடுவாங்க. அந்த பக்கம் ஒருத்தர் வந்து தீட்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மௌத்து, ஒரு இறந்த பிரேதத்தை உள்ளே கூடி கொண்டு போக முடியாது. அந்த வாசல் வழியாக கூடி கொண்டு போக முடியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா? எப்பேற்பட்ட காலத்திலும் இந்த மாதிரி ஏற்றத்தால் வந்துவிடக் கூடாது என்று சொல்லி அந்த சுஜூது செய்யறவங்க, சஜதா செய்யக்கூடியவங்க, ருக்கு செய்யக்கூடியவங்களுக்காக, தவ்வா செய்யக்கூடியவங்க, இத்திகாஃப் இருக்கக்கூடியவங்களுக்காக நீங்கள் தூய்மை செய்யுங்கள், என்னுடைய இந்த பள்ளிவாசலை தூய்மை செய்யுங்கிறாங்க. மக்கள் வந்து புலங்கிக் கொண்டே இருப்பாங்க, அதை தூய்மை செய்து கொண்டே இருங்க. இது உங்களுக்கும் எனக்குமான வாக்குறுதி என்று நபிமாரிடம் வாங்கினால் அந்த வரிசையில் நாம வருவதா இல்லையா? ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, சட்டையில் ஒரு அழுக்கப்பட்டுட்டாலே துடிச்சு போயிடுவோம். அதே போலதான் பள்ளிவாசல் நம் உள்ளம் அழுக்கப்படக்கூடாது என்று சொல்வதற்காக வந்த இடம், ஏற்றத்தாழ்வுகளை உடைத்து தள்ளுவதற்காக வந்த இடம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கிறோம், தொழுகையில எந்த ஒரு வணக்க வழிபாடு ஸ்தலங்கள்ல பார்த்தாலும் வரிசைக்கு ஒரு பணம் பொருளாதாரத்துக்கு நிர்ணயிக்கும். பொருளாதாரம் தான் நிர்ணயிக்கும், இவர் இந்த வரிசைக்கு வரலாமா அந்த வரிசைக்கு வரலாமான்னு. நம்மள அப்படி ஏதாவது பொருளாதாரம் நிர்ணயிச்சுச்சா? யார் முதல் நிலையில் வருகிறார் அவர் முதல் சஃப், அதுக்கடுத்து வரக்கூடிய 2ஆம் சஃப். எந்த உயர்ந்த நிலையில இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வேலையில இருந்தாலும் சரி, அப்படி சமத்துவத்தை சொல்லக்கூடிய பள்ளிவாசலிலே நம்மளுடைய இந்த செயல்பாடுகள், நாம தொழுகைக்காக கூடி வந்து அமர்ந்திருக்கும் போது மாணவர்கள் நமக்காக துவா செய்யறாங்க. தொழுகையை எதிர்பார்த்து அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், அவருக்கு அதுக்கான தொழுகைக்கான நன்மை கிடைக்குது. எது வரைக்கும்? சிறு துடுக்கு உண்டாக்குற வரைக்கும். வானவர்களை கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. நம்முடைய வேலை என்ன? திக்ர் செய்வது, துவா செய்வது, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டிருப்பது. இது பல பேருக்கு தெரியறது இல்லையே, நம்ம சமுதாயத்துக்கு தெரியலையே. இவ்வளவு பெரிய நன்மை அவர் அமர்ந்திருக்க வரைக்கும் அவருக்கு தொழுகைக்கான நன்மை. இப்படி சொல்லக்கூடிய பள்ளிவாசலிலே மிகப்பெரிய ஒரு சம்பவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியார்கள் இருக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன செய்யறாங்க? சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகிறாங்க. அவருடைய உடல் ஜனாசா தொழுகையானது பள்ளிவாசலில் நடைபெறும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியார்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். மக்கள் வராங்க, தொழுகிறாங்க. உடனே மக்களில் சிலர் என்ன செய்யறாங்க? குறை கூறக்கூடியவராக இருக்காங்க. அது எப்படி பள்ளிவாசலுக்குள்ளாரே பிரேதமானது கொண்டு வரப்படக்கூடாது அப்படின்னு பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த துணைவரையிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிச்சோட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க? அந்த சமுதாய மக்களை அழைத்து, இப்படி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நாங்கள் தொலை வைத்ததை நீங்கள் தவறாக குறை கூறி கொண்டிருக்கிறீர்களா என்று சொல்லிவிட்டு அதன் செய்தியாக தொடர்ச்சியாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மௌத்தின் போது பள்ளிவாசல் நடுப்பகுதியில் வைத்துதானே அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். இதை நீங்க குறைன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்காங்களே. சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹுடைய
ஜனாசா தொழுகை எங்கே நடத்தப்படுது? பள்ளிவாசல் நடுப்பகுதியிலே. தீட்டுன்னு சொல்லலே, வரக்கூடாதுன்னு சொல்லலே, இங்க வராதேன்னு சொல்லலே. நல்ல சிந்தித்து பாருங்க என்று அறிவிச்சுட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப இந்த இடத்திலே நாம் பள்ளிவாசல்ல எந்த தூய்மையை மட்டும் பார்ப்பதில்லை, உடல் தூய்மை இருக்கக்கூடிய இட தூய்மை மட்டுமல்ல, உள்ள தூய்மையும் நாம் பார்க்கிறோம். ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத இடம். வரிசைகள் பொருளாதாரம் நிர்ணயிக்கிறது கிடையாது. நீங்கள் பொருளாதாரத்தை உயர்ந்தவர் தான் முதல் வரிசை சொல்லல. சரி சமமாக அனைவரும் வரலாம். யார் முதல் நிலையில் வருகிறார் அவருக்கான முதலிடம் கொடுக்கப்படும். இப்படி எல்லாத்திலும் சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் மறுமையிலே நமக்கு 7 சாரார்களை உடைய அந்த நிழலை பெற்று தரக்கூடிய 7 சாரார்களை ஒருவராக பள்ளிவாசலும் உள்ளத்தை தொடர்பு கொள்ளக்கூடியவராக இருந்தோம் என்று சொன்னால் அந்த பள்ளிவாசலை தூய்மையாக நம்முடைய கடமை, நம்முடைய தூய்மை எப்படி நம்ம வீட்டில் ஒரு பொருளை அப்படி உத்தரவோமா மாட்டோம். இது பொது இடம், அல்லாஹ்வுக்கு பிடித்த இடம் என்று சொல்லும்போது நமக்கு எவ்வளவு பெரிய கடமை இருக்கிறது. அந்த மாதிரி இட தூய்மையும் உள்ள தூய்மையும் மிக முக்கியம் என்பதை இந்த மார்க்கம் சொல்லுதா இல்லையா? ஈமான்ல பாதி தூய்மைங்கிறது. அப்ப ஈமானை நீங்க பகுதி பெற்று விட்டீர்கள். எவ்வளவு பெரிய வாக்குறுதி இந்த தூய்மை என்பது, எவ்வளவு பெரிய வாக்குறுதி. அப்போ நாம் ஒரு இடத்தை அணுகும் பொழுது அந்த இடத்திற்குரிய கட்டளைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் பள்ளிவாசல் இருக்கிறோம் என்று சொன்னால் தூய்மை என்பது நம் மீது வாக்குறுதி, இந்த சமுதாயத்தின் மீது வாக்குறுதி. இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு நபருக்கும் தூய்மை என்பது ஈமான் என்பது அவருடைய ஈமானுடைய பகுதி தூய்மை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் கிடையாது, உள தூய்மை இருந்தால்தான் அல்லாஹ் உங்கள் நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வான் என்பதை மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் அடிப்படையாக இறையச்சமுடையவர்களாகவும் பொறுமையுடையவர்களாகவும் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை தொழுகையின் மூலம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்று சொன்னால் எப்படி சுத்தி வளைத்தாலும் நீங்கள் பள்ளிக்கு வந்து செல்லும் பொழுது வெறுங்கையோடு போக மாட்டீங்க, அருட்கொடையோடு தான் போவீர்கள். அந்த அருட்கொடையை தேடியவர்களாக நாம மற்ற இடத்துல பார்ப்போம், பவ்யமா போயிட்டு வருவாங்க. படைத்த இறைவன் ஒருவன் தான் ஆணித்தனமா தௌஹீத சொல்றோமா இல்லையா? அப்ப அந்த இறைவனை வணங்கக்கூடிய இடத்தில் நமக்கு எவ்வளவு பெரிய கடமை இருக்கிறது என்பதை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு செய்திகள் மூலமாக ஒரு சின்ன தொடராக இன்ஷா அல்லாஹ் பள்ளியினுடைய செயல்பாடுகளை குறித்த சில ஹதீஸ்களுடன் சில குர்ஆன் வசனங்களுடன் நம்ம ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களுடன் உங்களை சந்திக்கக்கூடியவராக நாம் இருப்போம். இந்த செய்திகளை நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள். இங்கே சொல்லப்படக்கூடிய செய்திகள் நிச்சயமாக மறுமையில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தரப்படக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்வின் நேசத்தை பெற்று தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய நன்மையின் தராசிலே, மீசான் தராசிலே மிகப்பெரிய நன்மையை பெற்று தரக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே உங்களையும் என்னையும் வல்ல ரஹ்மான் ஒரு சிறந்த இடத்தில் வைத்துக் கொள்வதற்காக அவனிடம் மட்டுமே பிரார்த்தித்துக் கொண்டவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.